நம்ம வந்து மருந்தை எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நோய் வரும்போது தான் எடுத்துக்கணும். அந்த வலி தாங்க முடியாம தான் நீங்க மருந்தே எடுத்துக்கணும். இப்பலாம் வந்து நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே மருந்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் மருந்துன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அ இந்த வெந்தயம் இதெல்லாம் மருந்து. வெந்தயம், சீரகம், நல்ல மிளகு, இன்னும் இது அப்புறம் வந்து கொத்தமல்லி இது எல்லாமே மருந்து. எது உணவு, எது மருந்து அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நோய் வந்துறக்கூடாது என்பதற்காக மருந்து சாப்பிடுகிறார்கள். இது நோய் வந்தா தான் மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிடுவதற்கு ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு நம்மளால வலி தாங்க முடியும். இப்ப தலைவலி மாத்திரை போடுறீங்க. தலைவலி வந்துவிடக்கூடாது என்று மாத்திரை யாரும் போட மாட்டாங்க. தலைவலி வந்தா தான் அந்த வலிய தாங்க முடியாம தான் நீங்க மாத்திரை போடுவீங்க. ஒரு மாத்திரை வந்து எனக்கு தலைவலி வரல, வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாத்திரை போடுறேன் அப்படின்னு யாராவது போட்டா, அது எப்படி எந்த அளவுக்கு ஒரு அறியாமையோ, அதுபோல தான் நீங்க வந்து எந்த ஒரு மருந்தா இருந்தாலும், நீங்க எடுக்கிறது மருந்தா? எதற்காக இந்த மருந்தை எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு உண்மையில் நோய் எதுவும் இருக்கிறதா? அந்த நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் இந்த மருந்தை எடுத்துக்கொள்கிறீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு, ம் அந்த ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இல்ல, இந்த மாரி எனக்கு நோய் வந்துறக்கூடாது. இதில இந்த சத்தெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மருந்துல. அதனால நான் இத சாப்பிடுறேன். பிற்காலத்தில எனக்கு எந்த நோயும் வந்துறக்கூடாது என்பதற்காக இந்த மருந்தை சாப்பிடுகிறேன். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ஒரு மருந்த எடுக்காதீங்க. மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. ஒரு நிர்பந்தம், நெருக்கடி தேவை. ஏன் நான் முன்கூட்டியே எடுக்கக்கூடாது? ஒரு நோயே இல்லாம, நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மருந்தை ஏன் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அப்படின்னா, ஏன்னா மருந்து என்பது ஒரு மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டை இழக்கச் செய்துவிடும். நம்ம உடம்பு எதுக்காக மருந்து எடுத்துக்கிறோம்? நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்காக தான் நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க. உங்க உறுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ வந்து செரிமானம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதுக்காக ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க. இப்படி மருந்தோட தன்மை என்னன்னா, நம்ம உடம்பு செய்ய வேண்டிய ஒரு வேலைய உடம்பு செய்யாம போகும்போது, அதை சரி செய்வதற்கு ஒரு மருந்தை எடுக்கிறீர்கள். ஒரு மருந்தை எடுக்கிறீர்கள். அப்போ மருந்த எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க உடம்பு வேலை செய்யாமலே போயிரும். எதற்காக நீங்கள் மருந்து இப்ப செரிமானத்துக்காக நீங்க ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, கடைசியில உங்க உடம்புக்கு அந்த இயற்கையான திறன் இல்லாம போயிரும். அந்த மருந்து போட்டா தான் உங்க அந்த வேலை நடக்கும். அப்படித்தான் நெறைய பேருக்கு என்ன ஆகும், மாத்திரைக்கு அடிமையாயிடுவாங்க. சுகருக்கு மாத்திரை போட்டா தான் அவங்களுக்கு நல்லாருக்கும். இல்லன்னா அவ்வளோதான். மாத்திரை போடலன்னா இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மருந்துகளுக்கு அடிமையாயிட்டாங்க. மாத்திரை போடலன்னா, இன்னைக்கு தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து மாத்திரை போட்டா தான், இல்லன்னா வலி எடுத்துக்கும். இல்லன்னா சுகருக்கு மாத்திரை போட்டா தான். இதய நோய்க்கு மாத்திரை போடல அப்டின்னா, ஸ்டம்பெல்லாம் வச்சிருப்பாங்க இதய நோய்க்கு. 5 நாள் மாத்திரை போடலன்னா அவ்வளோதான். இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மாத்திரைக்கு அடிமையாயிட்டாங்க. மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக வேண்டிய நெலைம வந்துரும். அதனால வந்து ஏன்னா, மருந்து மாத்திரைகள நீங்க காரணம் இல்லாம எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல் செயல்திறனை இழந்துவிடும். மருந்துங்கிறது கட்டாயத்தின் பேரில தான். உங்க உடம்புக்கு தேவை, ஒரு நெருக்கடி, வேற வழி இல்ல. இப்ப தலைவலி வந்துருச்சு. அதனால தான் நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க. அதுபோல செரிமான குறைபாடு எனக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் தான் மருந்து எடுக்கணும். செரிமான குறைபாடு வருவதற்கு முன்பே நீங்க ஒரு மருந்து சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த செரிமானத்தை செய்கிற அந்த இயற்கையான அந்த திறன் அந்த உடம்புக்கு இருக்கு. அந்த உறுப்புகளுக்கு இருக்குது. செரிமான உறுப்புகளுக்கு இருக்கு. அந்த திறன் இல்லாம போயிரும். அந்த திறன் வந்து நமக்கு இல்லாம போயிரும். இப்ப வந்து நம்ம வாகனத்தில போறோம். கடைசியில நடக்கிறதுக்கே நமக்கு தெரியாம போச்சு. செருப்பு போட்டோம் கடைசியில. இப்ப வெறுங்காலோட நடக்கவே முடியல. நம்மளால இப்ப நடக்கிறதுக்கே நமக்கு புடிக்கல. உடல் உழைப்பதற்கே புடிக்கல. இயந்திரங்கள நம்ம பயன்படுத்துனோம். கடைசியில இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வேலை செய்ற திறன் இல்லாம போச்சு. அதுபோல மருந்துகள் என்பதும் ஒரு இயந்திரம் மாரி தான். இந்த உடம்பு வேலை செய்யல அப்படிங்கும்போது, சரியா வேலை செய்யல. இப்ப எனக்கு நோய் வந்துருச்சு. அதனால நான் மருந்து சாப்பிடுறேன். அப்போ மருந்த வந்து கட்டாயத்தின் பேரில தான் எடுத்துக்கணும். அந்த நோய் குணமாயிடுச்சுன்னா விட்டுறணும். நீங்க நோய் வருவதற்கு முன்பே மருந்து எடுத்தீங்கன்னா, உங்க உடம்போட இயற்கையான செயல்பாடு நின்றுவிடும். அதற்கு மறந்துவிடும். அதற்கு பயிற்சியே இருக்காது. இப்போ செரிமான உறுப்புக்கு ஒரு பயிற்சி இருக்கணும். தினமும் செரிச்சு, செரிச்சு அது செரிமானம் செய்து, அத வெளிய அனுப்பணும். கழிவுகள வெளியேத்தணும். அந்த பயிற்சி அதுக்கு தினசரி செஞ்சா தான் அது ஒழுங்கா வேலை செய்யும். நீங்க மருந்து சாப்பிடும்போது அது ஓய்வு எடுக்கிறது. உடம்பு ஓய்வு எடுக்கிறது. மருந்து வந்தா தான் அது வேலை செய்யும். அதாவது ஒரு பையன் அடிச்சா தான் படிப்பான். அடிக்கலன்னா படிக்க மாட்டான். அது மாரி மருந்து போட்டா தான் என் உடம்பு வேலை செய்யும். மருந்து என்பது ஒரு தாக்குதல். ஒரு அடிக்கிற மாரி தான். அடிச்சா தான் மருந்து போட்டா தான் இந்த உடம்பு வேலை செய்யும். அடிச்சா தான் இவங்க வேலை செய்வாங்க. திட்டணும், கெட்ட வார்த்தையால திட்டணும். அப்ப அதுவரை ஒரு அடிச்சா தான் அப்ப அந்த அடிக்கும்போது, அந்த மாணவருடைய மனநிலை பாதிக்கப்படுற மாரி, மருந்து போடும்போது நமக்கு ஒரு பக்க விளைவு கண்டிப்பா ஏற்படும். அதனால மருந்த வந்து ரொம்ப எச்சரிக்கையா கையாளணும். நோய்கள் வருவதற்கு முன்பே இது வந்துவிடுமோ! அதற்காக நான் இதை சாப்பிடுகிறேன். அப்படின்னு நெனச்சு சாப்பிடாதீங்க. இப்ப வெந்தயம்லாம் மருந்து. ஏன் வெந்தய டீ சாப்பிடுறீங்க? இதுல வந்து அயன் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, அது இருக்கு, நார் சத்து இருக்கு அப்படின்னு நெனச்சு நீங்க மருந்து சாப்பிடாதீங்க. வெந்தயம்லாம் சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்.
கட்டாயம் இருக்கணும். நெருக்கடி இருக்கணும். அப்ப தான் நீங்க அந்த வெந்தயத்த எடுத்துக்கணும். இப்ப செரிமான குறைபாடு இருக்கு. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க அந்த வெந்தயத்த எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செரிமான குறைபாடு எதுவுமே இல்ல. ஆனா இது குடிச்சா நல்லது. வெந்தய டீ குடிச்சா நல்லது. வெந்தயத்த வந்து எடுத்துக்கிட்டா ஊற வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, தேவையே இல்லாம அந்த மருந்த எடுக்காதீங்க. இல்ல தேவை இருக்கு. நல்ல உடம்பு குளிர்ச்சியா இருக்கு. நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அல்லது செரிமான குறைபாடு இல்லாம இருக்கு. முடிக்கு நல்லது. இப்படி முடி நல்லா இருக்கு. இல்லன்னா முடி கொட்டுது. இந்த மாரி ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கணும். முடி கொட்டுது. அதனால நான் அந்த மருந்த பயன்படுத்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அ ஆரோக்கியமா அந்த மாரி ஒரு காரணம், தகுந்த காரணம் இல்லாம மருந்துகள் மேல கை வச்சுறாதீங்க. இல்லன்னா அந்த மருந்து என்பது உங்கள வீழ்த்திட்டு, அது போய் நிக்க ஆரம்பிச்சுரும். அது வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்துரும். நீங்கள் அதன் அடிமையாக மாறிவிடுவீர்கள். மருந்துகளின் அடிமையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனால மருந்துகள எப்படி கையாளணும்? உணவ எப்படி கையாளணும்? மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அப்புறம் வந்து மருந்துகள் உணவுல கட்டுப்பாடு உண்டு. சைவம், அசைவம் உணவுகள்ல உண்டு. ஆனா சைவம், அசைவம் என்பது மருந்துகள்ல கிடையாது. மருந்து என்பது உயிர் காப்பதற்கான ஒரு நடைமுறை. உயிரை காப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த அசைவமா இருந்தா அசைவம் சாப்பிட்டா தான் எனக்கு நோய் குணமாகும்னா, நான் அதையும் செய்வேன். இதுதான் வந்து எனக்கு நோய் குணமானா போதும். ஒரு சுயநலம் வந்துவிடும். ஒரு மருந்து என்பது நமக்கு கட்டுப்பாட்ட இழந்துரும். நோயாளி ஆயிட்டோம்னு வச்சுக்கங்க, நம்ம கட்டுப்பாட்ட இழந்துருவோம். அப்பதான் வந்து மருந்தும் தேவைப்படுது. மருந்தும் உங்கள வந்து கட்டுப்பாட்ட இழக்க வைக்கும். நோய் குணமான உடனே நீங்க வந்து மருந்துகளிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். உணவுகளில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். மருந்து சாப்பிட்டீங்கன்னா, உணவுகள்ல கூட உங்களால கட்டுப்பாடா இருக்க முடியாது. தவறான உணவுகளை சாப்பிடுவதற்கு இந்த மருந்து ஏற்படுத்துகிற ஒரு கட்டுப்பாடின்மை காரணமாக அமைந்துவிடும். அதனால மருந்த எச்சரிக்கையா தேவைங்கும்போது தான் எடுத்துக்கணும். தேவையில்லாம மருந்துகள்ல ஆர்வம் காட்டி ம மருந்து சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.